World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சகோதரிகள் காலையில இருந்து பம்பரமா சுழன்று ரொம்ப ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி இருந்தே எல்லாரும் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு இன்னும் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும். இந்த மகளிர்கள் சேர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும். நேரமின்மை காரணி எல்லாருமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும். இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம். மேக்சிமம் கிருத்திகை நட்சத்திரம் ஒரு வீட்டில் இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க முருகனுடைய வழிபாடு அதிகமா இருக்கும். அங்க யாராவது முருக பக்தர்கள் இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தைங்க கிருத்திகை நட்சத்திரத்துல வரும்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம். குமாரசுவாமியத்துல சொல்லப்பட்டது என்னன்னா, அதுக்கு முன்னாடி அதாவது முதல்ல கிருத்திகை நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரமா இருந்திருக்கு. நம்ம அயனாம்சப்படி இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம அஸ்வினியை முதலா கொண்டுட்டு இருக்கோம். ஆனா கிருத்திகை நட்சத்திரம் இந்த நம்ம அயனாம்ச கணக்கு பாத்தீங்கன்னா அதுதான் முதல்ல இருந்திருக்கு. அப்புறம் நம்ம பூமியினுடைய சுழற்சி படி இப்ப அஸ்வினி நட்சத்திரத்தை நம்ம முதல் நட்சத்திரமா எடுத்திருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்னும் கிருத்திகை நட்சத்திரத்தை சொல்லணும்னா பெரும்பாலும் இந்த திருமண காரியங்களுக்கு, ஏன்னா இது தலை இல்லாத நட்சத்திரம். பெரும்பாலும் இந்த தலை மேஷ ராசிலையும் உடல் ரிஷப ராசிலையும் இருக்குது. இந்த மாதிரி நட்சத்திரங்களை நம்ம முக்கியமான காரியங்களுக்கு பயன்படுத்துறதை தவிர்த்தோம்னா நம்மளுடைய அந்த செய்யக்கூடிய செயல்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை பத்தி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்ககிட்ட சொன்னதுல மகிழ்ச்சி. அதே போல இந்த அமைப்பில் இணைந்துள்ள அனைத்து சகோதரிகளையும் அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை சார்பாகவும் என்னுடைய பர்சனலா என்னோட சகோதரிகள் இவங்க எல்லாருமே, ஸோ இவங்க எல்லாரும் எப்பயுமே எந்த விஷயம் செஞ்சாலும் அதுல எப்பயுமே நானும் ஒரு சகோதரியா இருந்து வாழ்த்துறேன். இந்த மகளிர் கூட்டமைப்பு இன்னும் பல வெற்றி விழாக்களை காண மனதார வாழ்த்துகிறேன். மீனாட்சி பரமகுரு, திருப்பூர்ல இருந்து. நன்றி. வாழ்க வளமுடன்.